channel with me, Vijayalakshmi Janathan. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி அண்ட் சூப்பரான ரெசிபி தான். என்னன்னு யோசிக்கிறீங்களா? கொள்ளு யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு எல்லாமே பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொள்ளு ரசம் எப்படி செய்யறது நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துப்போம். அடுத்தது 2 கைப்பிடி அளவுக்கு கொள்ளை வந்து நான் நைட்டே வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து குக்கருக்குள்ளே சேர்த்துடலாம். தண்ணி இருந்தால் பரவாயில்ல, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. குக்கரில் சேர்த்துட்டு 2 தக்காளி நான் அதோடவே சேர்க்க போகிறேன். இந்த ரசம் 3 பேருக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு 2 பல்லு பூண்டு போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7லேருந்து 8 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் கொள்ளு நல்லா வந்து வெந்து வரும். பாருங்கள் வெந்துருச்சு. இப்போது இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து தான் நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். ஏன்னா அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா சத்துக்கள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அடுத்தது ஒரு கடாய் எடுத்துப்போம். அதை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் பார்த்திங்கன்னா இப்போது தாளிக்க தேவையான பொருட்கள் கடுகு, சீரகம், பெருங்காயம், உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அது பொரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே மெடிசினல் வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு உணவு வகை தான். இடித்த பூண்டு நான் 2 ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க கொள்ளு விழுது இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சிலர் பார்த்திங்கன்னா வெறும் வேக வச்ச கொள்ளு தண்ணியிலையும் வந்து ரசம் வைக்கலாம். நான் இங்கே கொள்ளு பருப்பையே அரைச்சி போட்டு தான் வைக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூள், அடுத்தது தேவையான அளவுக்கு உப்பு. நான் இங்கே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். கல் உப்பு தான். இப்போது 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போது ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விடுறேன். இப்போது ரசப்பொடி, நான் நார்மலாக கடையில் இருக்கிற ரசப்பொடி தான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா வீட்டில் அரைச்ச ரசப்பொடி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இந்த கொள்ளு ரசத்தை பார்த்திங்கன்னா நீங்கள் குழந்தைங்களுக்கு தரலாம், உடம்பு சரியில்லாதவங்களுக்கு தரலாம். இது வந்து வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கவங்க சாப்பிட்லாம். அதே போல் சளி, இரும்பல் இருக்கவங்க சாப்பிட்லாம். இது வந்து ரொம்பவே இரும்பு சத்து ப்ளஸ் ஹெல்த்தி பெனிஃபிட் இருக்கக்கூடிய ஒரு ரசம். இப்போது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக பார்த்திங்கன்னா லைட்டாக சலசலன்னு ஒரு கொதி வரும். அந்த கொதி வர டைம் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா கொத்தமல்லியை வந்து கிள்ளி போட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். இது ரொம்ப கொதிக்க தேவையில்லைங்க. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் to 1 மினிட்குள்ளே கொதிச்சா போதும். சூப்பரான கொள்ளு ரசம் ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் கொள்ளு குழம்பு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இல்லைனா லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். வாழைக்காய் பொரியல், சுட சுட சாதம், சவு பருப்பு கூட்டு, கொள்ளு ரசம் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.